வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை சட்ட உரிமையோடு பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கம் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட பனையபுரம் காலனியில் வாக்கு சேகரிப்பின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை சட்ட உரிமையோடு பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார். 10% அந்த இடஒதுக்கீடு என்பதை சட்ட உரிமையோடு பெற்றுத்தர வேண்டும். அது எங்கேயும் போய் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது. அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதுன்னு சொன்னால், கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு, இது மூன்றையும் ஆராய்ந்து செய்து அவற்றினுடைய அடிப்படையிலே தான் உள் ஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறது. கல்வி, வேலைவாய்ப்பை அரசு தந்துவிட முடியும். அந்த தரவுகளை அதை இன்றைக்கு நாங்கள் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்துக்கு கூடுதல் தரவுகளாக அந்த ஆணையத்துக்கு தந்துவிட்டோம். எனவே அந்த ஆணையம் அதுக்கு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள்.